இந்த வேளையிலும் ஆலோசனை பகுதியாக ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான் உத்தமனுமாய் இருந்தார். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அப்ப இந்த 6ஆம் அதிகாரத்துல நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்படும் போது தேவனுக்கு அந்த 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டார். அல்லேலூயா. கர்த்தர் கண்டு என்ன செய்தார்? அவருடைய இருதயம் என்ன செய்ததாம்? விசனமாயிற்று. அவர் இந்த அக்கிரமத்தை கண்டபோது, இந்த பொல்லாப்பை கண்டபோது அவருடைய இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. விசனமாய் இருந்ததும் அவர் சொல்லுகிறார், அவருக்கு கோபம் உண்டாயிற்று. அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். அப்ப அவர் உண்டாக்கினது அவருக்கு மனஸ்தாபமாய் உண்டாயிற்று. அதனால தான் அவர் அந்த 8, 9 மறுபடியும் வாசிக்கலாம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. போதும். இப்ப நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எப்படி கிருபை கிடைத்தது? பூமியில் அக்கிரமம் மிகுதியாய் இருக்கிறது, பாவம் மிகுதியாய் இருக்கிறது. மனுஷனுடைய எண்ணத்தின் தோற்றங்கள், இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாம் பொல்லாததாய் இருக்கிறதா. அவர்களுக்கெல்லாம் தேவனுடைய கிருபையே இல்லை. ஆனா இப்படி பொல்லாத ஜனங்கள் வாழுகிற மத்தியில, பொய் பேசுகிற ஜனங்கள் மத்தியில, அக்கிரமம் செய்கிற ஜனங்கள் மத்தியில, வேசித்தனமும் விபச்சாரமும் செய்கிற ஜனங்கள் மத்தியில இந்த நோவா என்ன செய்தாராம்? உத்தமமாய் நடந்து கொண்டாராம், உண்மையாய் நடந்து கொண்டாராம். அதனால அவருக்கு கிடைத்தது என்னது? கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. மற்ற எல்லா மனிதர்களுக்கும் கர்த்தருடைய கண்களில் இருந்து கோபம்தான் வெளிப்பட்டது, அவருடைய இதயத்திலிருந்து கோபம்தான் வெளிப்பட்டது. இப்படி ஜனங்கள் எல்லாவற்றையும் நான் அழிக்க போகிறேன் என்று சொன்னா, அம்மனிதனை மாத்திரமல்ல, மிருகங்கள், ஊரும் பிராணிகள், பறவைகள் எல்லாவற்றையும் நான் நிக்கிரகம் பண்ண போகிறேன், நான் அழிக்க போகிறேன் என்று அவர் சொல்லுகிற இந்த வேளையில வசனம் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததாம். அப்ப இவர்கள் எல்லாம் மேட்டிமை ஆனவர்கள், இவர்கள் எல்லாம் பெருமை உள்ளவர்கள் ஜனங்கள், அக்கிரமக்காரர்கள், அக்கிரம சிந்தை உள்ளவர்கள், துணிகரமாய் பாவங்களை செய்கிற ஜனங்க, தேவனுக்கு கோபத்தை மூட்டின ஜனங்களாய் இருந்தார்கள். ஆனா இப்படி எல்லா ஜனங்களும், அந்த பூமியில வாழ்ந்த எல்லா ஜனங்களும், ஒருவர் கூட நோவாவை தவிர, அவனுடைய குடும்பத்தை தவிர எல்லாருமே அக்கிரமம் தான் செஞ்சிருக்கிறாங்க. எல்லாருமே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தான் செஞ்சிருக்கிறாங்க. அக்கிரமம், அநியாயம் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. பொய் பேசி இருக்கிறாங்க, உண்மை இல்லாம வாழ்ந்திருக்கிறாங்க, கொள்ளை கொள்ளை எல்லாமே செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இதன் மத்தியில எப்படி நோவா எப்படி நடந்து கொண்டார் என்பது ஆச்சரியமா இருக்கிறது. எல்லாரையும் அழிப்பேன் என்று சொல்லுகிறார் தேவன், ஆனா நோவாவை அழிக்கவில்லை. அல்லேலூயா. மற்ற யாருக்குமே கிருபை இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு கிருபை இல்லை, நோவாவுக்கு மாத்திர கிருபை. என்ன ஆச்சரியம்! இது ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா? எல்லாரும் அழிக்கப்படும் போது இவருக்கு மாத்திரம் எப்படி ஐயா கிருபை கிடைத்தது? இவரு தேவனுடைய பார்வைக்கு உண்மை உத்தமமாய் வாழ்ந்திருக்கிறார். அவர்கள் செய்யற பாவத்தை இவர் செய்யல, அவர்கள் பேசுகிற விதமா இவர் பேசல. எல்லாருமே அக்கிரமத்தை செய்தாங்க, பாவம் செய்தாங்க, பொய் பேசினாங்க, உண்மை இல்லாம இருந்தாங்க, பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்தார்கள். ஆனா நோவா என்ன செய்திருக்கிறார்? அந்த 9வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே
நீதிமானாய் இருந்திருக்கிறார், உத்தமனாய் இருந்திருக்கிறார். அவர்கள் எல்லாம் அநியாயம் செய்திருக்கிறாங்க, ஆனா இவர் அநியாயம் செய்யல, நீதி செய்திருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே எத்தனை ஜனங்கள் இருந்தார்கள் என்று தெரியல, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்திருக்கலாம். ஆனா அந்த மத்தியிலும் எல்லா ஜனங்களும் பாவம் செய்யும் போது, எல்லா ஜனங்களும் அக்கிரமம் செய்யும் போது, எல்லா ஜனங்களும் பாவ வழியிலே போகும்போது இவர் மட்டும் தன்னை காத்து கொண்டாராம். அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாய் இருந்தாராம். ஆமென். அருமையான தேவ பிள்ளைகள், நம்முடைய காலத்தில் இருக்கிறவர்களுக்குள்ளே, நம்மோடு பழகிறவர்கள் மத்தியில, நம்மோடு வேலை செய்கிறவர்கள் மத்தியில, பிள்ளைகள் நம்மோடு படிக்கிறவர்கள் மத்தியில நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா. படிக்கிற கிளாஸ்ல எப்படி இருக்கிறோம்? படிக்கிற ஸ்கூல்ல எப்படி இருக்கிறோம்? மற்றவங்க எல்லாம் பாவம் செய்யறாங்க, அதனால நான் பாவம் செய்தேன் என்று சொல்ல முடியாது. ஏன்னா நோவா கூட பாவம் செய்யலையே. இவர் கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்திருந்தார். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருந்தார். தேவன் நீதிமான் என்பதை அறிந்திருந்தார். தேவன் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் என்பதை அறிந்திருந்தார். வாலிப பிள்ளைகள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர், பாவத்தை வெறுக்கிறவர், பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர். வேதம் சொல்லுகிறது, நீ மரண பரியந்தம் எப்படி இரு? உண்மையாயிரு, உண்மை உள்ளவனாயிரு. நாம உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோமா? நம்ம பேச்சில, நடக்கையில, செய்கையில எல்லாம் நம்ம உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோமா? உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் அவர்களுக்கு தேவன் கிருபையை கொடுக்கிறார். பரிசுத்தமாய் வாழ்ந்தால் அவர்களுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். நாம என்ன, இன்றைக்கு மனிதன் என்ன செய்யறான்? நம்ம தேவனை பார்க்கிறதுல நம்ம பக்கத்து ஜனங்களை பார்க்கிறோம், பக்கத்துல கூட படிக்கிறவர்களை பார்க்கிறோம், கூட வேலை செய்யறவர்களை பார்க்கிறோம். அவங்க எல்லாம் செய்யறாங்கல்ல, அப்ப நான் செய்தா என்ன? அவங்க எல்லாம் பேசுறாங்கல்ல, நான் பேசினா என்ன? அவர்கள் எல்லாம் இப்படி நடக்கிறார்கள் அல்லவா, அப்ப நான் நடந்தா என்ன? வேதத்தை பார்க்கிறதில்ல, தேவனை பார்க்கிறதில்ல. அதனாலதான் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியல. ஆனா இவர் அப்படி அல்ல, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமானாய் இருந்தாராம். எல்லா ஜனங்களும் பாவம் செய்யறாங்க, எல்லாருமே பொய் பேசுகிறாங்க, திருடுகிறாங்க, ஏதோ காரியங்கள் எல்லாம் செய்யறாங்க. ஆனா இவர் மாத்திரம் செய்யவில்லையா, இவர் மாத்திரம் அதற்கு உடன்படாம இருந்திருக்கிறார். இவர் தன்னை காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நான் நம்மை காத்து கொள்ள வேண்டும் தெய்வ பிள்ளைகளே. அல்லேலூயா. ஏன்னா நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர், பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனா இருக்கிறார். அதனால நீங்கள் நான் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவனை பார்க்க வேண்டும், வேதத்தை பார்க்க வேண்டும். வேதத்திலே கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் சரியாய் எழுதி வைத்திருக்கிறார். மாத்திரமல்ல, இவர் நீதிமான் மாத்திரமல்ல, உத்தமனாய் இருந்தார். உத்தமன் என்று சொன்னா உண்மையுள்ளவன், நேரே போகிறவன், நேர் வழியா நடக்கிறவன். அல்லேலூயா. இவன் பொய் பேசுகிறதில்ல, உண்மை விட்டு தவறுகிறதில்ல. தேவன் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை நன்றாக அறிந்தவன் தான் இந்த நோவா. மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நீங்களும் நான் யாரோடு சஞ்சரிக்கணும்? தேவனோடு நடக்கணும், தேவனோடு வாழணும். ஆனா நாம என்ன செய்யறோம்? நம்முடைய ஃப்ரெண்ட்ஸோடு நடக்கிறோம். பிள்ளைகளை பாருங்க, ஃப்ரெண்ட்ஸோடு நடப்போம். சகோதரிமார்கள், சகோதரர்கள், நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸை தான் தேடுகிறோம். வேலை செய்யும் போது கூட ஃப்ரெண்ட்ஸோடு நடக்கிறோம். அவர்களோடு நடந்தாலும் நம்முடைய இருதயம் தேவனோடு இருக்க வேண்டும், தேவனோடு பேச வேண்டும், தேவனோடு வாழ வேண்டும், தேவனோடு நடக்க வேண்டும் தெய்வ பிள்ளைகளே. அதான் இவர் சஞ்சரித்தார் என்று சொன்னா தேவனோடு வாழ்ந்தாராம். தேவனோடு பேசினாராம், தேவனோடு நடந்தாராம். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாக்கியம். நம்ம எத்தனை பேர் தேவனோடு நடக்கிறோம்? இந்த நோவாவை போல தேவனோடு எப்படி நம்ம சஞ்சரிக்கிறோம் என்பதை நம்மை நாமே ஒரு முறை நம்ம சிந்திப்போம் தெய்வ பிள்ளைகளே. இவரை போல நாம இருக்கிறோமா? இருந்தா நிச்சயமாகவே நமக்கு கிருபையை கத்த தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். மற்றவர்களை நம்மால சொல்ல முடியாது தெய்வ பிள்ளைகளே. அவர் சொல்லுகிறது என்ன? அவரைத்தான் பார்க்கணும், வேதத்தை தான் பார்க்கணும்.
வேதம் நமக்கு என்ன கற்றுத் தருகிறது என்பதைத்தான் பார்க்க வேண்டும். நமக்கு நம்முடைய நண்பர்களாய் இருந்தாலும், அவர்களோடு நடந்தாலும், அவர்களோடு பேசினாலும், அவர்கள் செய்கிற பாவம், அவர்கள் சொல்லுகிற பொய் நம்மை ஒட்டாதபடி நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும், நம்மை காத்து கொள்ள வேண்டும். அப்படிதான் நோவா அவர் தன்னை காத்து கொண்டார். அல்லேலூயா. நீதிமானா இருந்தாராம். நம்மால வாழ முடியுமா? வாழ முடியும். நினைச்சா வாழ முடியும். நினைச்சா நிச்சயமா உண்மையா இருக்க முடியும். உண்மையா வாழ முடியும். பொய் பேசாம வாழ முடியும். மாத்திரமல்ல, பாவம் செய்யாம வாழ முடியும். தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருக்கு நீங்கள் நானும் பயப்படும் போது அந்த பயம் இவை எல்லாவற்றுக்கும் நம்மை நீங்களாக்கி நம்மை விடுவிக்கு என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. அதே இது 2 பேதுரு எடுங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெரிய கடவது. அப்ப நமக்கு எப்பொழுது கிருபை பெறுகிறது? நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவு. நம்ம இன்னைக்கு மனுஷன் எதையோ அறிய வேண்டும் என்று நினைக்கிறான். எதையோ அறிந்தாலும் தேவனை அறிய மனுஷன் விரும்பல. தேவனை அறிய விரும்பல, உலகத்தை அறிய விரும்புகிறான். உலகத்தில் சில கண்டுபிடிப்புகளை கண்டுகொள்ளும்படியா அறிய விரும்புகிறான். ஏதோ காரியங்களை அவன் கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கிறான். ஆனா வேதம் எதை சொல்லுகிறது என்று பாருங்க. கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகும். ஆண்டவரை அறிய அறிய எவ்வளவு நீங்க அறிகிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன வருகிறதா? கிருபை வருகிறது. அப்படியானால் நோவா கர்த்தரை சரியாய் அறிந்திருக்கிறார், அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்திருக்கிறார். அதனால அவருக்கு தேவனுடைய கிருபை அவர் பெற்றுக்கொண்டார். நீங்களும் நானும் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்களும் நானும் ஆண்டவரை அறிகிற அறிவில ஒவ்வொரு நாளும் பெருக வேண்டும் தெய்வ பிள்ளையே. அப்படி நீங்க அறியும் போது, தேவனை நெருங்கும் போது, வேதத்தை அதிகமா நேசிக்கும் போது, இயேசுவை ஆராதிக்கும் போது, இயேசுவை துதிக்கும் போது நமக்கு என்ன பெறுகிறதா? கிருபை மாத்திரமல்ல, சமாதானமும் பெறுகிறதா. அல்லேலூயா. கிருபையும் சமாதானம் பெறுகிறதா. அப்ப நம்ம கிருபை பெருகல, சமாதானம் இல்லை என்று சொன்னா நாம என்ன செய்யல? இயேசுவை அறிகிற அறிவில நம்ம இன்னும் வளரல, இன்னும் வரல. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் நான் இயேசுவை அறிய வேண்டும் தெய்வ பிள்ளைகளே. ஒரு கையில மொபைல் கிடைச்சுன்னா நம்ம எவ்வளவு காரியங்களை அறிந்து கொள்ள, கற்றுக்கொள்ள நம்ம பிரயாசப்படுகிறோம். யாருமே கற்றுத்தரல. ஆனா நாம் அதை கையில வைத்து அதை நம்ம பயன்படுத்த 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 அநேக காரியங்களை கண்டு கொள்ளுகிறோம், அறிந்து கொள்ளுகிறோம். அதற்கு பிறகு நமக்கு யாரும் கற்று தர வேண்டிய அவசியமே இல்லை, நாமே அறிந்து கொள்ளுகிறோம். ஆனா அதனால நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா நீங்க அதை அறிகிறதை விட தேவனை அறியும் போது கிருபை வருகிறது, நம்முடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு உண்டாகிறது. தேவ கரத்துல ஆசீர்வாதங்களை நீங்கள் நான் பெற்றுக் கொள்ளுகிறோம் தெய்வ பிள்ளைகளே. அதான் சகேயு தேவனை அறியும்படியா, இயேசுவை அறியும்படியா ஆசைப்பட்டார். அல்லேலூயா. அந்த எரியோ பட்டணத்தை இயேசு போகிறார். யாருமே இயேசுவை அறிந்து கொள்ள ஆசைப்படல. ஆனா லூக்கா 19ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அறிந்து கொள்ள சகை என்ன செய்தானா? ஆசைப்பட்டானாம். அறிந்து கொள்ள ஆசைப்பட்டான். அறிந்து கொள்ள ஆசைப்பட்டதினால அவன் இயேசுவை கண்டு கொண்டான். இயேசுவை கண்டு கொண்டது மாத்திரமல்ல, அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டான், அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. வேற அந்த எரியோ பட்டணத்தில் யாருமே ஆண்டவரை அறிய வேண்டும் என்று நினைக்கல, ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளல, ஆண்டவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளல. ஆனா இந்த சகேயு நல்ல ஒரு கவர்மெண்ட்ல நல்ல ஒரு வேலை செய்யறவன் தான், ஐஸ்வர்யவான் தான், நல்ல பணம் படைத்தவன் தான், அதிகாரி தான். ஆனா அவனுக்கு ஒரு ஆசை, நான் இயேசுவை அறியணும், நான் இயேசுவை அறியணும், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறியணும். அவன் அறிந்து கொண்டான் தேவ பிள்ளையே. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டு, அவர் அன்புள்ளவர், பாவிகளை நேசிக்கிறவர், பாவத்தை வெறுக்கிறவர், பாவிகளை நேசிக்கிறவர் என்பதை கண்டுகொண்டான். அல்லேலூயா. இயேசு பக்கத்துல நிற்கும் போதே அவனுடைய வீட்டுக்கு தான் போகிறார். அறிய ஆசைப்பட்டவனுடைய வீட்டுக்கு தான் போகிறார் இயேசு.
வேற எந்த வீட்டுக்கும் அவர் போகல. சகையின் வீட்டுக்கு போனா அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென், அல்லேலூயா. வீட்டுக்கு போகிறாரு, வீட்டுல போய் நிற்கிறாரு. அவர் நிற்கும் போது சகேயு நின்று சொல்லுகிறான், ஆமே, என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஆமே, யாரிடம் இருந்தாவது அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையா நான் திரும்ப கொடுக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய மனமாற்றத்தை பாருங்க. ஏசங்க எதையுமே சொல்லல, நீ கொடு என்று சொல்லல, நீ பாவத்தை அறிக்கையிடு என்று சொல்லல தேவ பிள்ளையே. அவனுக்கு தெரியும், ஆமே, இயேசு எப்படிப்பட்டவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். நீங்கள் நான் ஆராதிக்கிற தெய்வம் பரிசுத்தம் உள்ளவர். தெய்வமே, தேவ பிள்ளைகளே, மகா பரிசுத்தர். ஆமே, பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அதை சகை அறிந்துதான் அவன் அறிக்கை பண்ணுகிறான், ஆண்டவரே, ஆமே, நான் யாரிடம் இருந்தாது நான் அநியாயமா வாங்கினதுண்டானா நாளை தனியா கொடுக்கிறேன். அவன் வாழ்க்கையில கிருபை வந்தது, அவன் வாழ்க்கையில சமாதானம் வந்தது, அவனுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்ப யாரெல்லாம் ஆண்டவரை அறியணும், நான் இன்னும் அவரை அறிய வேண்டும் என்று நீங்க விரும்பினா உங்களுக்கு வருகிறது என்ன என்று சொன்னா, தேவனுடைய கிருபை வருகிறது. தேவனுடைய கிருபை மாத்திரமல்ல, தேவனுடைய சமாதானம் வருகிறது. நோவாவுக்கும் அப்படிதான் கிருபை வந்தது மாத்திரமல்ல, தேவ சமாதானம் வந்தது. அவனுக்கு மாத்திரமல்ல, அவருடைய குடும்பத்துக்கு வந்தது. சகேயுவுக்கும் அப்படிதான், அவனுக்கு மாத்திரமல்ல கிருபை, அவன் ஆண்டவரை அறிகிற அறிவில அவன் ஆசைப்பட்டபடியினால அவனுக்கு மாத்திரமல்ல, இயேசு சொல்லுகிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென். நீங்களும் உண்மையா அறிந்து கொள்ள ஆசைப்படும் போதுதான் நமக்கு மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளே, நம்ம வீட்டுக்கு ரட்சிப்பு, நம்ம வீட்டுக்கு சமாதானம். ஆமென். சஞ்சலம் மாறி போகிறது, அழுக மாறுகிறது, வேதனை மாறுகிறது. எப்படின்னா அவரை அறியணும். வேற நீங்க எதைத்தான் அறிஞ்சு பாருங்க, ஒண்ணுமே அதனால நமக்கு பிரயோஜனமே இல்லை, அதனால நமக்கு சமாதானம் கிடைக்க போறது இல்லை. அறிய பிரச்சனை தான். ஆமென். அறிய வேதனை தான். ஆனா ஒரே ஒரு ஆசீர்வாதம், தேவனை அறிய சமாதானம் தான். உலகத்தை அறியணும், அவன் வேற சிற்றின்பங்களை அறியணும், ஆமென், மற்றவர்களை அறிய வேண்டும் என்று நினைச்சா அதெல்லாம் வேதனை தான், கண்ணீர் தான். ஆமென். ஆனா இயேசுவை அறிஞ்சீங்கன்னா உங்களுக்கு வரப்போற கிருபையும் சமாதானம். அப்படிதான் ஆமென் சகேயு பெற்றுக்கொண்டார். ஆமென். நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானா நம்மை நாமே தாழ்த்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் அதிகமான கிருபைகளை அளிக்கிறாரே, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறதே. அப்ப பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். என்ன பெருமை? படிப்பு பெருமை, பண பெருமை, நான் என்கிற பெருமை, ஆமே, அழகு பெருமை, ஆமே, வேலையை கொண்டு பெருமை, ஆமே, சொத்து சுகங்களை வைத்து பெருமை, ஆமே, சொந்த பந்தங்களை வைத்து பெருமை பாராட்டுவாங்க, நகை நட்டுகளை வைத்து பெருமை பாராட்டுவாங்க, பொருட்களை வைத்து பெருமை பாராட்டுவாங்க, வீட்டை வைத்து பெருமை பாராட்டுவாங்க, பிள்ளைகளை வைத்து பெருமை பாராட்டுவார்கள். ஆனா இந்த எந்த ஒரு பெருமையும் நம்ம வாழ்க்கையில வரவே கூடாது. அல்லேலூயா. பிள்ளைகளை வைத்து பெருமை பாராட்டவே கூடாது. ஆமென். வேலை குறித்து பெருமை பாராட்டவே கூடாது. ஆமென். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாராம்? எதிர்த்து நிற்கிறாராம். மனுஷன் எதிர்த்தா பரவாயில்ல, தேவனே எதிர்க்கிறார் என்று சொன்னா அவரை எதிர்க்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அப்ப நீங்கள் நானும், ஆமே, வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். சகேயுவுக்கு நல்ல தாழ்மை தெய்வ பிள்ளையே, நல்ல, ஆமே, கவர்மெண்ட்ல நல்ல உத்தியோகஸ்தன் தான், ஆமே, நல்ல ஜாப்ல தான் இருக்கிறாரு, ஆயக்காரர்களுக்கெல்லாம் தலைவன், ஆமே, ஐஸ்வர்யவான். வேதமே சொல்லுகிறது அவன் ஐஸ்வர்யவான். அப்படி இருந்தும் இயேசு வருகிறார் என்று சொன்ன உடனே அந்த வேலைக்கெல்லாம் லீவு போட்டுட்டாரு. அக்கம் பக்கத்து ஜனங்களை எல்லாம் பார்க்கவே இல்லை. எல்லாருமே சொல்லுகிறாங்க சகையை பார்த்து, இவன் பாவி பாவி என்று சொல்லுகிறாங்க. இயேசு சகையின் வீட்டுக்கு போன போதும் ஆமே ஜனங்கள் சொல்லுகிறாங்க, இயேசு இந்த பாவியான ஆமே இந்த சகையின் வீட்டுக்கு போனாரே என்று குற்ற
மட்டும் சொன்னாங்க. ஆமே. ஆனா இவன் மனிதர்களையே பார்க்கல, யாரையும் பார்க்கல. தன்னுடைய படிப்பு பெருமை, தன்னுடைய வேலை பெருமை எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டான். எல்லாவற்றையும் வைத்து விட்டு இயேசுவை அறிய முடியாது. நம்முடைய படிப்பு பெருமை, பணப்பெருமை, எந்தெந்த காரியங்களை வைத்து இயேசு அறியவே முடியாது. பிள்ளைய நீ அறிய நினைச்சா முடியவே முடியாது. நான் என்கிற பெருமை இருக்கவே கூடாது. நமக்கு வாழ்க்கையில தேவனை அறிய வேண்டுமா? ஒரு ரகசியம் என்ன என்று சொன்னா, நான் ஒண்ணுமே இல்லப்பா, நான் ஒண்ணுமே இல்ல, என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை. ஆனா நிறைய இருக்கும், கோடி கோடியா இருக்கும், நிறைய நிலம் வீடுகள் இருக்கும், நிறைய ஆஸ்திகள் இருக்கும். ஆனா தேவனுக்கு முன்பா நான் ஒண்ணுமே இல்லப்பா, ஒண்ணுமே இல்ல. எல்லாமே நீங்க தந்ததுதான், எல்லாமே நீங்க தந்ததுதான். வேலை நீங்க தந்தது, சுகம் நீங்க தந்தது, வீடு நீங்க தந்தது, கார் நீங்க தந்ததப்பா, எல்லாமே நீங்க தான். நான் ஒண்ணுமே இல்லப்பா. இதுதான் தாழ்மை. இதுதான் தாழ்மை தெய்வ பிள்ளைகளே. நான் ஒண்ணுமே இல்லை, ஆனா உதட்டுல சொல்லிட்டு உள்ளத்துல நான் என்று இருக்க கூடாது. ஏன்னா தேவன் முகத்தை மாத்திரமல்ல, மனிதன் முகத்தை பார்க்கிறான். தேவனோ எங்க பார்க்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறாரு. நீங்க நான் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு நீங்க வெளியே போவீங்க ஆராதனை முடித்து. அந்த வேளையில ஏதாவது ஒரு மனிதன் நம்மிடத்துல ஏதாவது பேசினா, ஏதாவது சண்டைக்கு வந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க எங்க பிரேயர் பண்ணிட்டு போறீங்க, அப்பா நான் ஒண்ணுமே இல்லப்பான்னு சொல்லி போறீங்க. போகிற வழியில ஒரு மனுஷன் வந்து என்னையா ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டாருன்னு வச்சுக்க, என்ன நீ பெரிய ஆளு தானா கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நம்ம காலரை பிடிச்சு என்னையா நீ பெரிய ஆள் தானே, அவன் ஏதோ ஒரு முன் கோபத்துல உங்க காலரை பிடிச்சு கேட்கலாம், என்னையா நீ பெரிய ஆளா? உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? டேய் யோசித்து பேசனா, என்ன தெரியாது உனக்கு. நம்ம முடிஞ்சான் என்ன, நம்ம பிரசங்கம் கேட்டது மறந்து போகும், ஜெபித்தது மறந்து போகும். அவன் ஆண்டவரே சில வேளையில் அப்படிப்பட்ட தருணத்தை தருவா. நம்மை செக் பண்ணும்படி, இப்படி ஜெபித்தாங்க, இப்படி சொன்னாங்க, சரி இந்த ஆள் அந்த வழியில என்ன செய்வோம், அனுப்பி வைப்போம், அனுப்பி வைப்போம். அந்த ஆள் வந்து ஒரு நாளும் இல்லாம அந்த ஆள் வந்து கேட்கும், நீ பெரியவனாயா, ஏன் உன் பிள்ளை பெரிய ஆளா அப்படின்னு கேட்கும்போது நீங்க என்ன செய்வீங்க? ஆமையா நான் ஒண்ணுமே இல்லை, நீங்க தான் ஐயா பெரிய ஆளு சொல்லுவீங்களா? நீங்க தான் ஐயா நான் ஒண்ணுமே இல்லை சொல்லுவீங்களா? சொல்லவே மாட்டோம், சொல்லவே மாட்டோம். ஆமென், அல்லேலூயா, ஆமென். அதான் வேதம் சொல்லு, நான் ஒண்ணுமே இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அவன் என்ன சொன்னாலும் சரி, அடிச்சாலும் சரி ஒண்ணுமே இல்லை. அவன் அடிச்சா கூட நம்ம ஒண்ணுமே இல்லை. இல்ல பாரு நீ என்ன அடிச்சியா, வீட்டுல போய் நான் என்ன செய்கிறேன், நானே 2 ஆளை கூட்டு வருகிறேன். அந்த பேச்சுக்கு இடமே இல்லை, இடமே இல்லை. தாழ்மைனா நான் ஒண்ணுமே இல்லப்பா, நான் ஒண்ணுமே இல்லை, என் திறமை இல்லை. சில திறமையை வைத்து பெருமை பாராட்டும், நான் இல்ல, திறமை இல்லப்பா, ஞானம் இல்ல, அறிவில்ல, படிப்பில்ல, ஒண்ணுமே இல்ல. அப்படி சொல்லி நம்மை தாழ்த்தும் போது வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை, கிருபை. அல்லேலூயா. அப்படியானா சகேயு தாழ்மை உள்ளவர், நோவா தாழ்மை உள்ளவர். நோவா நான் பெரியவன் என்று காண்பிக்கவில்லை தேவ பிள்ளையே. 120 வருஷம் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார், மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கம் பண்ணி இருக்கிறார், பெரிய ஒரு வேலையை செய்திருக்கிறார். முதல் கப்பல் செய்தது நம்முடைய தாத்தா நோவா தான். அல்லேலூயா. நோவா தாத்தா பெரிய வேலையை செய்தார். ஜனங்கள் எல்லாரும் பைத்தியம் பைத்தியம் என்று சொன்னாங்க. இவர் பிரசங்கம் பண்ணினார், மனம் திரும்புங்க ஐயா, பெரிய மழை வரப்போகிறது, 40 நாட்கள் மழை வரப்போகிறது, வானத்தின் மதங்கள் திறக்க போகிறது, பூமியின் மதங்கள் திறக்க போகிறது, மனம் திரும்புங்கள் என்று சொன்ன போது ஒருவனும் மனம் திரும்பல, ஒருவனே ரட்சிக்கப்படல. எல்லாரும் பரியாசம் பண்ணினாங்க. இந்த நோவா வயது வந்துட்டு வயதாகி போச்சு இல்ல, அதனால இவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று அநேகர் நினைச்சாங்க, பரியாசம் பண்ணினாங்க. ஒருவன் கூட ரட்சிக்கப்படல, ஒருவன் கூட அந்த கிருபைக்குள்ளால வரல. தேவன் கவனித்துக் கொண்டே இருந்தார். பிரசங்கம் பண்ணுகிற நோவாவையும் பார்த்தார், கேட்கிற ஜனங்களையும் பார்த்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நாங்களே சொல்லுகிறோம், மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, இயேசு வரப்போகிறார். ஆமென். இயேசு வருவதற்கு கொஞ்சம் தாமதமானாலும் பரவாயில்ல, நம்முடைய மரணம் சந்தித்தா எங்க போவோம் தெய்வ பிள்ளையே. அதான் ஆண்டவர் சொல்லுகிற, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. எவ்வளோ பிரசங்கங்களை கேட்டாலும் நாம மனம் திரும்பாமலே இருக்கிறோம்.
ஆமே. ரட்சிக்கப்படாம இருக்கிறோம், தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமே. அல்லேலூயா. நம்ம வசனத்தை கேட்கிற ரட்சிக்கப்படணும், மனம் திருமணம் தெய்வ பிள்ளைகளே. அதான் ஒரு பாடல் உண்டு. ஆமே. நேசரேவும் திருவருகை இந்நாளில் இருந்திடினும், நேசரேவும் திருவருகை இந்நாளில் இருந்திடினும், ஆசையுடன் சந்திக்கவே ஆயத்தமாய் வைத்துக் கொள்ளு, ஆசையுடன் சந்திக்கவே ஆயத்தமாய் வைத்துக் கொள்ளு, வாழ்த்துகிறே. ஆமே. போதும். அல்லேலூயா. நேசரே உம்முடைய திருவருகை இந்நாள் இருந்திடணும். ஆமே. நல்லேலூயா. ஆசையுடன் அவரை சந்திக்க ஆமென் நீங்களாம் ஆயத்தமா இருக்க வேண்டும் தெய்வ பிள்ளை. அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிற மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அதே போலதான் நோவா பிரசங்கம் பண்ணினா, 120 வருஷம் பிரசங்கம் பண்ணினா, ஒருவன் கூட மனம் திரும்பல. அந்த மழை வந்தது. ஆமே. நோவா பிரசங்கம் பண்ணினதை போல மழை வந்தது. வானத்தின் மதகுகள் திறவுண்டது, பூமியின் மதகுகள் எல்லாம், நீருற்றுகள் எல்லாம் திறவுண்டது. ஒருவர் கூட காக்கப்படல தெய்வ பிள்ளைகளே. ஒருவர் கூட நோவா செய்த பேழைக்குள்ளால வரவே இல்லை. எல்லாரையும் கர்த்தர் அழித்து போட்டா. நோவாவும் மனைவியும் 3 பிள்ளைகளும், 3 ஆண் பிள்ளைகளும், 3 ஆண் பிள்ளைடைய மருமக்கள் மனைவிகளும் நோவாவின் பேழைக்குள்ளே சேர்க்கப்பட்டார்கள். ஆமே. அருமையான தேவ பிள்ளைகள், நீங்கள் நானும் பரலோக ராஜ்யம் போக வேண்டுமா? ஆமே. தேவனோடு போய் வாழ வேண்டுமா? அந்த அல்லேலூயா கூட்டத்தில் மகிழ வேண்டுமா? அதற்கு இதுதான் நல்ல நேரம் தெய்வ பிள்ளையே. கத்த தந்திருக்கிற சுகத்துல பலத்துல ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்று, ஆமே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஆமே. இதுதான் நல்ல நாட்களை கத்த நமக்கு தந்திருக்கிறார். அதனால வேதம் சொல்லுகிறது, தேவனை அறிகிற அறிவில நீங்களும் நானும் வளரும் போது கிருபையை பெற்றுக் கொள்கிறோம். தாழ்மையோடு இருக்கும்போது கிருபையை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் தாழ்மையாய் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினால தேவனை அறியும் போது விசுவாசிக்கிறீங்க. யாரை விசுவாசிக்கிறீங்க? இயேசுவை விசுவாசிக்கிறீங்க. விசுவாசித்த உடனே ரட்சிப்பு வருகிறது. அவர்களுக்கு தேவன் கிருபையை கொடுக்கிறார். அப்ப நீங்க இந்த வசனத்தை கேட்கிற வசனத்தை விசுவாசிச்சீங்கன்னா, நம்பினீங்கன்னா கர்த்தர் உங்களை ரட்சித்துக் கொள்ளுகிறார். மாத்திரமல்ல, தேவனுடைய கிருபையை நீங்க என்ன செய்றீங்க? பெற்றுக் கொள்ளுகிறீங்க. அதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது. மறுபடியும் அந்த வாசிங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமே. தேவன் நம்மேல வைத்த கிருபை, தேவன் நம்மேல வைத்த இரக்கம், தேவன் நம்மேல வைத்த தயவு. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? அது உங்களால் உண்டானதல்ல, நீங்க ஏதோ ஆண்டவருக்கு செய்ததினால உண்டானதல்ல. தேவனுடைய கிருபையினால ரட்சிக்கப்பட்டீங்க. தேவனுடைய கிருபையினால ஆமே கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். இதெல்லாம் தேவனிடத்தில் இருந்து கிடைக்கிற ஈவு. நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. தேவனை விசுவாசிக்கும் போது கிருபை இறங்கி வருகிறது. தேவனை விசுவாசிக்கும் தேவனுடைய இரக்கம் இறங்கி வருகிறது. ரட்சிப்பு இறங்கி வருகிறது. பாவ மன்னிப்பு. ஆமே. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே பாவ மன்னிப்பாகிய ஆமே பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறோம். தேவனை அறிய ஆமே விசுவாசிக்க ரட்சிக்கப்படுகிறோம். அதோடு மட்டுமல்ல, பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறோம். அவருடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பு. இன்னைக்கு எத்தனையோ ஆமே ஆங்காங்கே புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறாங்க. புண்ணிய ஸ்தலங்கள்ல போய் குளத்துல குளித்தால் ஆமை ஆற்றில ஆமை முங்கினா என்னுடைய பாவம் போகும் என்று நினைக்கிறாங்க.
அது உண்மை அல்ல தேவ பிள்ளையே. இயேசுவின் ரத்தம் தான் மனிதனுடைய பாவங்களை கழுவுகிறது. ஆமென். இயேசு தான் பாவங்களை மன்னிக்கிறார். இயேசுவை அல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆமென். இயேசுவை விசுவாசித்தா நமக்கு பாவ மன்னிப்பு. ஆமென். வேற எங்க தான் நீங்க போய் கடலானாலும் ஆமென், எந்த குளமானாலும் ஆறானாலும் ஆமென், தண்ணீர்ல மூழ்கினா பாவம் போகவே போகாது தேவ பிள்ளையே. ஆமென். இயேசுவின் ரத்தத்தினால் அவர் நம்மை கழுவுவார். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவரை நீங்க விசுவாசிக்கும் போது, இயேசுவை அறியும் போது உங்களுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் கிடைக்கிறது. அதுக்கு தான் சிலுவையில இயேசு மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக. ஆமென். நம்முடைய பாவத்தின் விடுதலை தரும்படியாய், பாவ மன்னிப்பை தரும்படியாய் இயேசு சிலுவையில மரித்தார் தேவ பிள்ளையே. அதை நீங்க விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிங்கப்பா, உங்களுடைய இரத்தத்தால் என்னுடைய பாவத்தை கழுவுங்கப்பா. நீங்க இப்படி உண்மையா சொல்லும் போது, இதை மாத்திரம் உண்மையா சொன்னாலே நீங்க உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைத்து விட்டது, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. ஆமென். இதுதான் ரொம்ப லகுதான், ஈஸியான மெத்தட தான் தேவன் நம்ம கற்று தருகிறார். ஆனா இந்த ஈஸியை நம்ம கை கொள்ளாதபடி மனிதர்கள் எதையோ செய்யறாங்க, எதையோ இடங்களுக்கு போகிறாங்க. எல்லாமே வேஸ்ட் தெய்வ பிள்ளை. எல்லாமே பணச்செலவும் அலைச்சலும் தான் தவிர வேற எதுவுமே இல்லை. நம்ம கிடைக்க போற புண்ணியம் அல்ல. ஆமென். நம்ம கிடைக்கிற பாவ மன்னிப்பு கிடைக்கவே கிடைக்காது. தேவன் ஒருவர் தான். ஆமென். வானத்தின் கீழே பூமியின் மேல இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஆமென். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆமென். அப்ப பாவ மன்னிப்பை நாம பெற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. ரோமர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். ஆமென். நீதிமான்களாக, நீதி செய்கிறவர்களாக, அநியாயம் செய்யாதவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். நீதிமான்களாக. அல்லேலூயா. இதுதான் தேவ பிள்ளைகளே. ஆமென். பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யம், இதுதான் தேவனிடத்துல இருக்கிற ஐஸ்வர்யம். கிருபை, இரக்கம், ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, நீதிமான்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறார். நீதிமான்கள் தான் பரலோக ராஜ்யம் போக முடியும். அநீதி செய்கிறவர்கள் பரலோக ராஜ்யம் போக முடியாது. நீதியாய் வாழுகிறவர்கள் மாத்திரமே பரலோக ராஜ்யம் போக முடியும். அதான் அவர் நம்மை பரலோக ராஜ்யத்து தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறார். இயேசு ரட்சிக்கிறாரு. ஆமென். பாவ மன்னிப்பை தருகிறாரு, நீதிமான்களாக மாற்றுகிறாரு. ஆமென். அதே ரோமர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அவருடைய கிருபை என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்கிறது என்று பாருங்க. நித்திய ஜீவனை, அழியாத வாழ்க்கையை நமக்கு தருகிறது. இந்த உலகத்தில் நம்ம மரித்து போனாலும் ஆத்துமா மரிக்காது. இந்த ஆத்துமா தான், இந்த உள்ளான இந்த ஆத்துமா தான் பரலோக ராஜ்யம் போகிறது. ஆமென். சரீரம் மண்ணுக்கு போகிறது, ஆத்துமா ஆமென் அந்த பரதீசு போகிறது, தேவனிடத்துல போகிறது. அதான் வேதம் சொல்லுகிறது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் ஒரு தேவ பிள்ளையை, ஒரு தேவ பிள்ளை தேவனை அறிய ஆசைப்படும் போது, தேவனை அறிந்து கொள்ளும் போது, தேவனை அறிந்து கொள்ள நேரத்தை செலவிடும் போது, வேதத்தை அறிந்து கொள்ள நேரத்தை செலவிடும் போது அவனை கிடைக்கிற ஆசீர்வாதம் அநேக நன்மைகள். ஆமென். கிருபையை கொடுக்கிறாரு, தாழ்மையை கொடுக்கிறாரு, பாவ மன்னிப்பை கொடுக்கிறாரு, ரட்சிப்பை கொடுக்கிறாரு. ஆமே. மாத்திரமல்ல, நீதிமான்களாக மாற்றுகிறாரு. அதோடு அவர் விட்டுவிடல, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆமே பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்களாய், பரலோக ராஜ்யத்து சொந்தக்காரர்களாய் அவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அந்த 5:21 மறுபடியும் வாசிக்கலாம். கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய்
நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. ஆமே நித்திய ஜீவனுக்கு ஏதோ நம்மை ஆண்டு கொள்ளுகிறது. ஆமே நம்மை சொந்தப்படுத்துகிறது. பரலோக ராஜ்யத்தை சொந்தப்படுத்துகிற தேவ பிள்ளைகளே, சகேயுவை பரலோக ராஜ்யத்தை சொந்தப்படுத்தி விட்டது. நோவாவை பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தப்படுத்தி விட்டது. ஆமே உங்களையும் என்னையும் பரலோக ராஜ்யத்தை சொந்தப்படுத்தி விடுகிறது. நீதிமான்களாக மாற்றுவது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை நடத்துகிறது. அப்படியானால் இப்படிப்பட்ட கிருபையை நாம பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமே தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தாழ்மை என்று சொன்னால் என்ன? வேத வசனத்தை கீழ்ப்படிகிறவர்களாய், வேத வசனத்தை எதிர்க்கிறவர்களாய் இருக்கவே கூடாது. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படியும் போதுதான் தாழ்மை. ஒரு பிள்ளை பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது என்று சொன்னால் அந்த பிள்ளைக்கு தாழ்மை இருக்கிறது. பிள்ளை பெற்றோரை எதிர்க்கிறது என்று சொன்னால் பிள்ளைக்கு தாழ்மை இல்லை. ஆமே பிள்ளைக்கு பெருமை இருக்கிறது என்று தான் அர்த்தம். ஏன்னா நான் என்று காட்டும். நான் என்ன செய்வேன் தெரியுமா, நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா. ஆமே இப்படி நான் என்றே பேசும். ஆமே அல்லேலூயா. சில சகோதரர்கள் சகோதரிகள் வாழ்க்கையில அப்படிதான், நான் என்று. அப்படிப்பட்ட எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது தேவ பிள்ளையே. தாழ்மை தாழ்மை தாழ்மை. அல்லேலூயா. யார் எதிர்த்தாலும் தாழ்மைதான், யார் என்ன சொன்னாலும் தாழ்மைதான். ஆமே அப்படி இருக்கும்போது, ஆமே நான் ஒன்றுமே இல்லை என்று இருக்கும்போது, இந்த நோவாவின் வாழ்க்கையில இருந்தது அதுதான் தேவ பிள்ளைகள். தாழ்மையோடு இருந்தா. அநேகர் பரியாசம் பண்ணினாங்க பேழை செய்த போது, அநேகர் கிண்டல் அடித்தாங்க, அநேகர் தேவையில்லாத வார்த்தைகளை சொன்னார்கள். ஆனா நோவா ஒன்றுமே சொல்லலாம. மனம் திரும்புங்க ஐயா, வர்ற எல்லா இடம் மனம் திரும்புங்க ஐயா, மனம் திரும்புங்க மனம் திரும்புங்க என்றுதான் அவர் பிரசங்கம் பண்ணினாரே தவிர வேற எதுவுமே அவர் சொல்லலாமே. அல்லேலூயா. அதனால அவருக்கு கிருபை. எல்லாரும் அழிகிறாங்க, எல்லா மிருக ஜீவன்கள் அழிகிறது. ஆனா வேதம் சொல்லு நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. ஆமே நான் என்று அவர் காட்டிக்கொள்ளவே இல்லை, கீழ்ப்படிந்தவராய் காணப்பட்டார். நாம எத்தனை பேர் கீழ்ப்படுகிறோம்? தேவ வசனத்தை எத்தனை பேர் கீழ்ப்படுகிறோம்? தேவ சத்தத்தை எத்தனை பேர் கீழ்ப்படுகிறோம்? ஆமே நல்ல. அவர் சொல்லுகிறதை நம்ம செய்கிறோமா? அவர் சொல்லுகிற வழியில நடக்கிறோமா? அவர் சொல்லுகிற வழியில நீங்களும் நானு ஆமே அவர் சொற்படி செய்கிறோமா தேவ பிள்ளைகளே? அதில் அவர் கவனிக்கிறாரு. அவர் செக் பண்ணுவாரு. ஆமே போன வாரம் நான் சொன்ன அவர் செக் பண்ணுவாரு. ஆமே நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி செய்கிறோம், நம்ம கீழ்ப்படுகிறோமா நடக்கிறோமா என்பதெல்லாம் நம்மை செக் பண்ணுவாரு. அவருடைய இமைகள் நம்மை சோதித்து அறிகிறதா. ஆமே நம்முடைய உள்ளி திரியங்களை அவர் சோதித்து அறிகிறார். ஆமே அவர் வேதம் சொல்லுகிறது அவர் நீதிமானா இருந்தான், உத்தமனா இருந்தான், உண்மையா இருந்தான். நாம எத்தனை பேர் உண்மையா இருக்கிறோம்? கர்த்தருக்கு செய்யற காரியத்துல எத்தனை பேர் உண்மையா இருக்கிறோம்? நீங்க உண்மை இல்லாமல் இருந்தால் கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு இல்லை. ஆமே நமக்கு கர்த்தருடைய கிருபை இருக்கிறது போல இருக்கும். சில சூழ்நிலைகள் வரும்போது கர்த்தருடைய கிருபை அப்பதான் நமக்கு தெரியும், ஓ கர்த்தருடைய கிருபை நம்மிடத்துல இல்லை என்பது. ஆமே கர்த்தருடைய கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அல்லேலூயா. சபைக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். சபை என்று சொன்னா உங்களை தான் தேவ பிள்ளையே. சபை என்று சொன்னா கட்டடம் அல்ல, நடத்துகிறவர்கள் அல்ல, வந்திருக்கிற ஆராதிக்க வந்திருக்கிற உங்களைத்தான் வேதம் சொல்லுகிறது. மக்கதோனியா என்கிற நாட்டில் இருக்கிற எல்லா சபைகளுக்கும் கர்த்தர் ஒரு கிருபையை கொடுத்தாராம். ஆமே என்ன கிருபையை கொடுத்தாரு? நமக்கு இங்க கிருபையை தந்திருக்கிறாரா? சபை என்று சொன்னா நீங்க தான். வேதம் சொல்லுகிற நீங்களே அவருடைய ஆலயமாய் இருக்கிறீங்க. நீங்க ஒவ்வொருவரும் அவருடைய ஆலயம். எப்படி ஆலயம்? அவர் உங்களுடைய இதயத்தில் அவர் தங்குகிறார், அவர் வாசம் பண்ணுகிறார். அதனால நீங்க அவருடைய ஆலயமா இருக்கிறீங்க. எத்தனை பேருக்கு அது தெரியுது நான் அவருடைய ஆலயம் என்று? ஆமே அதான் வேதம் சொல்லு. மக்கதோனியா என்கிற நாட்டு சபைக்கு அவர் கிருபையை கொடுத்திருக்கிறார். என்ன கிருபை என்று வாசிக்கலாம் 2வது வசனம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே
சோதி பயங்கர உபத்திரம், அந்த சபைக்கு பயங்கரமான உபத்திரவ காலம். ஆராதிக்க முடியாது, தேவனை துதிக்க முடியாத ஒரு காலம், பயங்கரமான கொடுமைக்கு நேராய் நடத்தப்பட்ட காலம், சித்திரவதைக்கு நேராய் நடத்தப்பட்ட காலம். அந்த காலத்துல அவங்க அதனால கொடிய தரித்திரம்னா தெரியுமே, சாப்பிட ஒண்ணும் இல்ல, ஆகாரமே இல்ல, உடுக்க வஸ்திரம் இல்ல. ஆமே, அப்படிப்பட்ட ரொம்ப ஒரு இக்கட்டான நெருக்கடி அந்த வேளையில. ஆனா அந்த வேளையில அவங்களுக்கு இருந்தது என்னது? பரிபூரண. நமக்கு எப்படி இருக்கிறது தேவ பிள்ளைகளே? நமக்கு எப்படி இருக்குது? அப்படிப்பட்ட தரித்திரத்துல சந்தோஷம் இருக்கிறதா? கொடிய தரித்திரம் அப்படித்தானே போட்டிருக்கிறது. கொடிய தரித்திரம் வந்தா பரவாயில்ல, கொடிய தரித்திரம் என்று சொன்னா அந்த தரித்திரத்துல அவங்க எப்படி இருக்கிறாங்க? பரிபூரண சந்தோஷத்தை. நமக்கு அப்படி இருக்கிறோமா? நமக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா நம்ம சங்கடப்படுகிறோம், ஒரு வியாதி வந்து விட்டால் சங்கடப்படுகிறோம், ஒரு வருமானம் கம்மியானா சங்கடப்படுகிறோம், பிள்ளைகள் சரியா படிக்காவிட்டால் சங்கடப்படுகிறோம், தேவையில்லாத சங்கடப்படு. ஆனா அவங்க அதன் மத்தியிலேயே எப்படி இருந்தாங்களா? பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்களாம். கர்த்தருக்கு கொடுத்தார்களாம். அல்லேலூயா. எப்படி கொடுத்தார்களாம்? உதாரத்துவம் என்று சொன்னா உண்மையாகவே மனப்பூர்வமா இல்ல. சமையலுக்கு எதுவுமே இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, காய்கறி இல்ல, காசு இல்ல. அந்த வேளையிலையும் அதுலயும் கொஞ்சம் கொடுத்தாங்களாம். 2 டம்ளர் அரிசி இருக்குதுன்னா 1/2 டம்ளர் கொடுத்தாங்களாம். 1/4 கிலோ பருப்பு இருக்குதுன்னா 50 கிராம் பருப்பு கொடுத்தா. வேதம் சொல்லுகிறது கொடிய தரித்திரத்துல பரிபூர்ண சந்தோஷம், அதுல உதாரத்துவமாய் கொடுத்தாங்க. அழுது கொடுக்கலையா தேவ பிள்ளையே? அழுது கொடுக்கலையா? உற்சாகமாய் உதாரத்துவமாய் கொடுத்தார்களாம். மேலும் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும். ஆமே, எல்லாருக்கும் பைபிள்ல இது இருக்குதா? தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்குமே கொடுக்கவே முடியாதையா. இப்ப கொடுத்த அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் கொடுக்கிறாங்க. ஏன்? ஆண்டவரிடத்துல இருக்கிற விசுவாசம். ஆமே, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற ஒரு விசுவாசம். வசனத்தை நல்லா அறிந்தவர்கள். தேவன் அந்த கிருபை அந்த சபைக்கு கொடுத்தார், வருகிற ஜனங்களுக்கு கொடுத்தார். ஆமே, அந்த வசனத்தை வாசிங்க. திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்கிற. ஆமென். சபை ஊழியத்தை செய்யறவங்க சாட்சி கொடுக்கறாங்க. ஐயா, எங்க சபைக்கு வருகிறவங்க திராணிக்கல்ல, ஆமே, கொடுத்தது திராணிக்கு மிஞ்சி கொடுத்தாங்க. ஐயா, அவங்களால கொடுக்கவே முடியாது. அடுத்த நேரம் என்ன சாப்பிடுவோம் என்ற கேள்வி அதன் மத்தியிலும் கொடுத்தார்களாம். நம்ம இங்க யார் அப்படி இருக்கிறீங்க? நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு யார் இருக்கிறான்? யாருமே இல்லை. 1 மாத சாப்பாட்டுக்கு வீட்டுல வசதி இல்லாதவங்க இல்லை. ஆனா நீங்கள் நான் கர்த்தருக்கு என்ன செய்கிறோம்? கர்த்தருக்கு என்ன செய்கிறோம்? கொடுக்கிறோமா? வேதம் சொல்லு, அது கிருபையா. நீ கொடுக்கலன்னா உங்ககிட்ட கிருபை இல்ல. நீ கர்த்தருக்கு கொடுக்கலன்னா கிருபை இல்ல. ஆராதிக்கலாம், கை தட்டலாம், ஜெபிக்கலாம், ஒயிட் அண்ட் ஒயிட் போடலாம். ஆனா நீ கொடுக்கலன்னா நீ சரியில்லை, கிருபை இல்ல. ஆனா நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை. எப்படி கொடுக்கணுமா? உதாரத்துவமாய் கொடுக்கணுமா? மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டுமா? உற்சாக மனதோடு கொடுக்க வேண்டுமா? பரிபூர்ண சந்தோஷம். ஒண்ணுமே இல்லையா? கொடுக்கும்போது முக மலர்ச்சியோட கொடுக்கறாங்க. சிலர் சொல்லுவாங்க கொடுக்கும்போது ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, அப்படியெல்லாம் கொடுக்க கூடாது. சந்தோஷமா. ஆமே, அவர் சாட்சி சொல். உங்களை பற்றி சபை சாட்சி சொல்லுமா? சபை சாட்சி சொல்லுமா? எத்தனை பேரை பற்றி சபை சாட்சி சொல்லணும்னு சொல்லி நம்பிக்கை. இதான் கிருபை, இதான் கிருபை. அவங்க எல்லாரும் பாவம் செஞ்சாங்க, இவர் பாவம் செய்யல. யாருமே கொடுக்கல, நான் கொடுத்தேன். ஐயா, நான் உதாரத்துவமா கொடுத்தேன். நம்ம கொடுக்கிறோமா? நம்ம சம்பளம் கிடைச்சதும் பால்காரனு கொடுக்கிறோம், மளிகை கடைக்காரனு கொடுக்கிறோம், அது வேற சீட்டு கொடுக்கிறோம். எத்தனையோ குழுவில் ஒரே அமுங்கி போய் அழுந்தி போய் தலையே வெளியே தெரியாத அளவுக்கு 5 குழு, 8 குழு, 12 குழு, 16 குழு. ஆனா ஆண்டோடைய சபைக்கு ஒண்ணுமே இல்லை.
ஒண்ணுமே இல்லையா, நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் இல்ல, அவருக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறோம். எப்படி ஐயா நம்ம கிருபை பெற்றவன் சொல்ல முடியும்? கிருபை பெற்றவன் எப்படி சொல்ல முடியும்? கிருபை பெற்றவன் எப்படி சொல்ல முடியும்? தன் காலத்துல இருந்தவர்களுக்குள்ளே, ஆராதிக்கிறவர்களுக்குள்ளே, துதிக்கிறவர்களுக்குள்ளே, பாடுகிறவர்களே கிருபை இருக்குதா? அப்படி இருக்கிறவங்களை தான் பரலோக ராஜ்யத்துக்கு கர்த்தர் எடுத்து செல்வா. இங்க எவ்வளவுதான் குதியாட்டம் போட்டாலும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆமென். கிரியை செய்யணுதே கத்தருக்கு நான் கத்தரி கொடுக்கிறேன். நான் கத்தருக்கு கொடிய தரித்திரமயம். உங்க பைபிள் எல்லாம் இருக்குதோ என்னதோ அந்த வசனம் வாசிங்க, வீட்டுல போய் எப்படி கொடுத்தா இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. எடுக்கல தேவப்பிள்ளை. கொடிய தரித்திரம்னா இங்க தரித்திரத்தை நம்ம அதிகமா பார்த்ததில்லை. நான் ஊழியத்தின் ஆரம்பத்துல தரித்திரமா இருந்தோம். ஆமே, ரொம்ப 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 கஷ்டம்தான். ஆமே, அல்லேலூயா. ஆமே, நீதிமானா இருக்கணும். ஆமே, உத்தமா. கொடியது ஐயோ கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். என்னைக்கு தான் கஷ்டம் இல்லை தெய்வ பிள்ளையே, நம்ம கொடுக்காததுனால தான் கஷ்டம். ஆமே, அது கொடுத்தாலும் வேதனையோட கொடுக்கிறது. ஐயோ என்ன செய்ய, அப்படியும் கொடுக்க கூடாது. அந்த வேதம் தெளிவ பரிபூரணத்தினால ஆனந்த மகிழ்ச்சி சந்தோஷத்தோட அப்ப நீங்க கண்டிப்பா சந்தோஷப்படுத்துவா, நிறைவை கட்டளையிடுவார். கொடுங்கள் அப்பொழுது. அதான் ஐயா கிருபை. அப்படிப்பட்டவங்க தான் நீதிமான்க. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு. அப்படிப்பட்டவங்க தான் பாவங்கள் மன்னிக்கப்படும். சகையை கொடுத்தார் அல்லவா? யாரு சொன்னா அவருக்கு பிரசங்கம்? சகையை கொடுத்தார் தேவ பிள்ளையே. தன்னுடைய சொத்தை விட்டு பாதிய கொடுத்தாரு. அநியாயமாய் வாங்கினவன் இடத்துல நாலத்தனையாய் கொடுத்தாராம். நம்ம ஆராதிக்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறோம் தேவ பிள்ளையே. மறைக்கவே முடியாது. உங்களை நீங்களே உய்த்து ஆராய்ந்து சோதித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டீர்கள். அல்லேலூயா. நியாய தீர்ப்பு ஒரு நாள் வரப்போகிறது. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆயத்தப்படுங்க. வசனத்தின்படி நீங்க செய்யாவிட்டால் உங்களிடத்துல தாழ்மை இல்லை. வசனத்தை கீழ்ப்படியாவிட்டால் உங்களிடத்துல தாழ்மை இல்லை. வசனத்தை கீழ்ப்படுகிறவங்க அப்படியே செய்வாங்க தேவ பிள்ளையே, அப்படியே செய்வாங்க. ஐயோ வசனம் இப்படி பயப்படுவாங்க. நமக்கு பயம் இல்லை, நமக்கு தாழ்மை இல்லை, அதனால கிருபை இல்லை, அதனால எதுவுமே இல்லை. நியாயாதிபதி ஒரு நாள் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கும் போது நியாயம் தீர்க்கப்ப. ஏன்னா நான் தைரியமா சொல்லலாம் தேவப்பிள்ளை, நாங்க கர்த்தருக்கு கொடுக்கறதுல சரியா இருப்போம். ஆமே, 100 ரூபாய்க்கு உடனே 500 உடன் 1000 உடன் 5000 உடன் அல்ல. அதனால தைரியமா பேசலாம் தேவப்பிள்ளை, கரெக்டா இருப்போம். ஆமே, அதனால கர்த்தர் இம்மட்டுமாய் நிலை நிறுத்தி இருக்கிறார், நடத்துகிறார், போஷிக்கிறார். அல்லேலூயா.